அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணி எப்படி ஒன் மந்த்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா குறைஞ்சது 10 பேராவது இந்த கொஷின் கேட்பாங்க. என்னென்னா, கேன்சரை குணப்படுத்துறதுக்கு மலத்தீர்வுகள் இருக்கா? இது நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னாலும் சில பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜஸ்லேயும் இது டெஃபினட்டாக இருக்கும். ஃபோன் கால்லையும் இந்த விஷயத்த கேட்பாங்க. குறிப்பாக ஒரு சில பேரோட பெயர்களை சொல்லி அவங்கக்கிட்ட நாங்கள் இதுக்காக ட்ரீட்மெண்ட் போனோம், எடுத்துகிட்டு இருந்தோம், பட் எங்களுக்கு அது இன்னும் சரியாகலை, பட் நான் திருப்பி கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போது இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தள்ளிவிடாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எதற்காக இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னை விட இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப அட்வான்ஸாக வந்திருக்கு. ஒன்று, அது மட்டும் இல்லாமல் அப்படி அட்வான்ஸாக ட்ரீட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி போகும்போது, அதுவும் இந்த கீமோ மாதிரியெல்லாம் போகும்போது ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த முடி கொட்டுறதாகட்டும், அப்புறம் அவங்களோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறதாகட்டும், உடம்புல அவங்களுக்கு ஸ்கின்னியாக மாறுறதாகட்டும், அந்நேரம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரி. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் என்னோடய ஃபேமிலி மெம்பர்லேயும் இந்த மாதிரி சஃபரிங் ஆனவங்கள நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட விஷயம், அந்த டைமில் நம்ம என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ஃப்ளவர் ரெமெடியில் கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போது மலர் தீர்வுகளை மலர் மருந்து வச்சு மட்டுமே நான் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலர் ரெமெடி சிஸ்டத்தில் அப்படி ஒன்று கிடையாது. ஏன்னா பேச்சுலர் ரெமெடியே நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ்க்கு அவனுடைய மனமானது தான் அதாவது எண்ணக்குறிகள்னு சொல்லுவோம், அது மேஜராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதை நம்ம ஃப்ளவர் ரெமெடி கொடுத்து சேனலைஸ் பண்ணுறது மூலமாக, அதுக்கு ஒரு சிறந்த வடிகாலை ஏற்படுத்தி கொடுக்கறது மூலமாக அந்த பிரச்சனையும் குறையுது, அதனால் ஏற்பட்ட அந்த வியாதியோட தீவிரம் குறையுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்படி இருக்கும்போது கேன்சருக்குன்னு சொல்லிட்டு மலர் தீர்வு நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேன்சரில் சஃபர் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, எளிமையாக ஒரு தீர்வு கிடச்சி நம்ம அதுலேருந்து மீண்ட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ கீமோ போகிறது அப்படின்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறிடும் அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கும். பட் அது எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேட்டில் தான். போக 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 நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட்லேயே திருப்பியும் எல்லா விஷயத்தையும் நம்ம ரீட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் நிறைய பேர் செய்கிற விஷயம் என்னென்னா, ஸ்டேஜ் 1, 2 அந்த மாதிரி இருக்கும்போதே கீமோ போய் ஓரளவுக்கு நம்ம பெட்டர் ரிசல்ட் எடுத்துகிட்டு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்து நம்ம ஃபுட்டு, லைஃப் ஸ்டைலு, ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸில் வந்தாலே இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே மாற முடியும் தான். ஆனால் இந்த கீமோக்கு போகிறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்க போகிறேன், அதுக்கு மலர் தீர்வு பெஸ்ட்டு. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்று. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சில சிஸ்டத்தில் போகும்போது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் இதில் இல்லை, அதனால் நான் இதை ஒரு ஈஸி அப்ரோச்சாக இருக்குது, அதனால் நான் இதை எடுத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு கேன்சருங்கிற ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி மருத்துவ முறையை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பான முறையில் நீங்கள் ஏதோ ஒரு மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா பேச்சுலர் ரெமெடி அப்படிங்கிறது ஒரு துணை மருத்துவமே தவிர அது ஆல்டர்னேட்டிவ் கூட கிடையாது, மாற்று முறை மருத்துவம் கிடையாது. இது நீங்கள் எந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணாலும் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதோடு சேர்ந்து இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஷேர் பண்ணுற மாதிரி, ஓகேவா, உங்களோட ஹீலிங் ப்ராசஸை ஸ்பீட் பண்ணுற மாதிரி. அப்போ இங்கே ஹீலிங் ப்ராசஸில் உங்களுக்கு பெருசாக உதவி பண்ணும் அப்படின்லாம் சொல்லலாமே தவிர, இதை நீங்கள் இந்த ரெமெடி எடுத்து 100% நீங்கள் கேன்சர் செல்ஸ் எல்லாம் உங்கள் பாடியிலேருந்து நீங்கள் நீக்கிடலாம், வச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு நீங்கள் வராதிங்க. உங்களோட அதாவது கேன்சர்னு ஒருத்தருக்கு தெரிஞ்ச உடனே
ஒரு உயிர் அச்சம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட லவ்வபிள்ஸ் எல்லாம் நம்ம விட்டு போக போகிறோங்கிற பயம் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து இதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கும். மேபி அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே வேறு எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். படிக்கிற குழந்தைங்க இருக்கலாம், இல்லை வயசான பெரியவங்களை பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லைனா அவங்க தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியாகவே இருக்கலாம். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் அச்சுறுத்தல்ங்கிறது அங்கே ரொம்ப பெருசாக இருக்கும். இது போக நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த அவங்க கேர்டேக் பண்ணக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறாரு அப்படின்னா ஸ்பௌஸை பார்த்துக்கணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. யார் யாரை பார்த்துக்க போகிறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நினச்சி முதல்ல அவங்க மனசளவில் உடையிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வைவல் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடின சூழலில் அவங்கள வந்து ஒரு தகவமைச்சுக்கிட்டு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸுக்கு பெட்டராக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன மலர்தீர்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் நமக்குள்ளே கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலும் இந்த கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எவ்வளோ தூரம் தைரியமாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் வர்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த கேன்சர் செல்லோட ஸ்ப்ரெட் ஆகிற அந்த தன்மையை வந்து குறைக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ, ரொம்ப டிப்ரெஸ் மூடுக்கு போகிறதோ வந்து அந்த கேன்சர் செல்ஸோடைய க்ரோத்தை வந்து ரொம்ப அதிகமாகவும் ஆக்கும். இது நான் சொல்கிறது இமோஷ்னல் வைஸ். இது போக நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்குது, நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்குது, ஃபுட் ஹேபிட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம மென்டலாக ஒரு விஷயம், ஏன்னா மென்டலி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் போகும்போது தான் நான் சொன்ன மிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகும். சரியாக தூங்க மாட்டோம். ஃபுட் எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் ஈட்டிங் வரலாம், இல்லை அப்படின்னா டோட்டலாக ஸ்டார்விங்கில் இருக்கலாம், பட்னியாகவே இருக்கிறது, சரியான நியூட்ரிஷியஸ் வேல்யூவில் ஃபுட்டை உள்ளே கொடுக்காமல் இருக்கிறது, இல்லைனா அன்ஹெல்தி டயட்ஸை வந்து அதிகமாக ப்ரிஃபேர் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மைண்டில் ஒரு சேஞ்சஸ் வரும்போது நம்ம பாடியில், நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஈஸியாக கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ எங்கே பெரிய ப்ரிகாஷன் எடுக்கலாம் அப்படின்னா மைண்ட் அளவில் எடுக்க முடியும். அங்கே எடுத்தோம்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல மலர்தீர்வை வந்து நம்ம பெருசாக சொல்கிறோம். ஸோ மலர்தீர்வுகள் எடுக்கும் பொழுது மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியும். என்ன வந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும். இது போக ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு நம்மளுடைய அந்த இப்போ ஒரு கீமோ போனவங்க மேக்ஸிமம் இந்த கீமோ போயிட்டு ஓரளவுக்கு முடிச்சுட்டேன், இப்போ தான் நான் மேனேஜ்மெண்ட் பீரியடில் இருக்கிறேன், போஸ்ட் மேனேஜ்மெண்ட் பீரியடில் இருக்கிறேங்கிறவங்களுக்கு எல்லாமே நான் ஃப்ளவர் ரெமெடி அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்தே தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். கேர்டேக்கர்ஸ் ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க பேஷன்ஸாக இருக்கணும், அவங்கள நல்லா எப்பயுமே சியரப் பண்ணுறவங்களா இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக அவங்கள ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கணும். இவங்களுமே ஈவன் இந்த கீமோ அண்டர்கோ பண்ணும்போது இது எல்லாமே உடையும். ஏன்னா ஹேர் உடையிறது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த இது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த லாஸ்ட் வீக் வந்த கிளைண்ட் இந்த இவ்வளோ விஷயத்தை அவங்க நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு பெயின் அவங்களுக்கு. ஸோ அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெமெடிஸ் வந்து இது வந்து எக்ஸாக்டாக இந்த பர்சனுக்கு இதுதான் அப்படிங்கிறத விட ஒரு கேன்சர் பேஷண்ட் சர்வைவல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெமெடிஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகம், தைரியம் கிடைக்கும். இதிலேருந்து நம்ம மீண்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அதனாலவே நீங்கள் வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பெட்டராக கோஆப்ரேட் பண்ண முடியும். அதை ஃபஸ்ட் ரெமெடி வந்து மஸ்டர்ட், செகண்ட் ரெமெடி ராக் ரோஸ், தேர்ட் ஒன் ஹாலி, ஃபோர்த் ஒன் ஜென்ஷன், ஃபிஃப்த் ஒன் கார்ஸ், சிக்ஸ்த் ஒன் ஹார்ன்பீம், செவன்த் ஒன் கிராப் ஆப்பிள். 7 ரெமெடி சொல்லியிருக்கேன். இந்த 7மே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒவ்வொரு நேமாக வந்திருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நல்ல ஒரிஜினல் ரெமெடியாக வாங்குங்க. இதை ஒரு காம்பினேஷன் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் எடுக்கவே ஒரு கேன்சர் விக்டிமாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மனநிலையெல்லாம் தோன்றுமோ அது அத்தனையும் சரி செய்யும் வகையில் இது ஒரு பொதுவான காம்பினேஷன். ஸோ எடுக்கலாம், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இது நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நம்ம இதை சஜஸ்ட் பண்ணி அவங்க எனக்கு கொடுத்த ரிசல்ட்ஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்து பார்த்த ரிசல்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் நான் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதை விட்டுட்டு நான் வந்து வேறு எதுலேயுமே ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதில்ல, எந்த சிஸ்டத்துலேயும் எந்த மருத்துவ முறையும் நான் பின்பற்றாமல் ஒன்லி ஃப்ளவர் ரெமெடி மட்டுமே எடுத்து நான் கேன்சரை போக்கிடுவேன் அப்படிங்கிறது மாதிரி தயவுசெய்து புரிஞ்சுக்காதீங்க. ஸோ உங்களுடைய உயிர்,
உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய அஜாக்கிரதையாலையும் நம்மளுடைய அறியாமையாலையும் நம்ம அதை இழந்துட்டோம் அப்படின்னா அதை ஈடு செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதனால் அது புரிஞ்சுக்கோங்க. எந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த சிஸ்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதாவது எந்த மருத்துவ முறையில் நீங்கள் பின்பற்றி உங்களோட கேன்சருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்களோ கண்டிப்பாக அதில் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். இதை நீங்கள் துணையாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சர்ஜரிக்கே போகும்போது கூட ஒரு 4 பேர் இருந்து தட்டி கொடுத்து சியரப் பண்ணும்போது அந்த பேஷண்ட் எவ்வளோ தைரியமாக உள்ளே போவாங்க, எந்த கவலையுமே இல்லாமல். அந்த மாதிரி ஒரு மனநிலையை நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிற ரெமெடி தான் இதே தவிர, இந்த ரெமெடியை சாப்பிட்டு நான் கேன்சரை சுத்தமாக குணப்படுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஏன்னா பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி தான் எல்லாருமே அலைவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இதை பார்த்த உடனே முழுமையாக புரிஞ்சுக்காமல் இதை எடுத்தால் சரியாயிடுங்கிறதுல தான் நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ அதனால இன்னுமே ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா ஒரு உயிரோட இழப்போட வலி என்ன இதனால் அப்படிங்கிறத நான் பர்சனலாகவே அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த இதுக்காகத்தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். இதை இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு துணை செய்யும். உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போக பயமாக இருக்கா, இந்த ரெமெடிஸ் எடுங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு பெட்டராக கோஆப்ரேட் பண்ணுவீங்க. சில பேர் 1 கீமோ 2 கீமோ போவாங்க, அடுத்த கீமோக்கு போக மாட்டாங்க. அது காரணம் முன்னாடி பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிட்டராக இருக்கும். அவங்களோட ஃபிசிக்கலில் வர சேஞ்சஸை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ இந்த ரெமெடிஸ் எடுக்கும்போது அடுத்தடுத்த கீமோ கரெக்டாக போவாங்க. ஃபுட் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் கேன்சர் விக்டிமாக இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுற ஃபேஸ் மட்டும் பார்க்குறீங்க. ஸோ அதை தாண்டி அதுலேருந்து மீண்டு எல்லாரை போல் ஒரு இயல்பான வாழ்க்கை, எல்லார மாதிரி மாதிரி இருந்தால் அவங்களோட ஃபிசிக்கை அவங்க மீட்டெடுத்தது, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ள நிறைய தைரியங்கள் பிறக்கும். ஸோ இந்த ரெமெடிஸை நீங்கள் யார் கேன்சர் விக்டிம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை யாராவது சஃபர் ஆகிட்ருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி கொடுங்க. அவங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கட்டும். அது மாதிரி இந்த ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை உங்களுடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் வச்சிங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது போய் சென்றடையணும். ரொம்ப யூஸாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.